என்னிடம் 5 பவுன் நகை உள்ளது. இதற்கு எனக்கு ஜக்காத்து கடமை. அது விளங்கிட்டார். 5 பவுன் நகைன்னா தான் அந்த தொகையை தாண்டிருமே. நிசாபை விட அந்த 720 தான் வெள்ளிக்கு உரிய பணம் வந்து ஒரு 60,000 ரூபான்னு அதோட தாண்டிடும். 5 பவுன் நகை இருக்குது, ஜக்காத்து கடமை. அதுக்கு நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு சம்பளம் தினமும் 800 ரூபாய் தான் வாங்குகிறேன். அதற்கு வீட்டு வாடகை, பிள்ளைகள் படிப்பு செலவுகள் என மிச்சம் இல்லாமல் செலவுகள் ஆகிறது. இப்போது எனக்கு ஜக்காத்து கடமையான்னு கேட்குறாரு. ஏதாவது ஜக்காத்து வந்து இருக்கிறது 5 பவுன் கொடுத்துட்டார். இப்போ அவருக்கு வருமானம் 800 ரூபா, மாதம் 24,000 ரூபா கணக்கு. டெய்லி 800 ரூபா அவருக்கு வருமானம் வருது. இந்த 800 ரூபாய்க்கு நான் ஜக்காத்து கொடுக்கணுமாட்டா? 800 ரூபா வருமானம் தானே, அது கொடுக்கத்தான் வேணும். 800 ரூபா கம்மியாக தெரியுதுன்னா அது ஜக்காத்து அதை விட கம்மியாக தானே. எவ்வளோ 20 ரூபா கொடுக்க போறீங்க? 800 ரூபாய்க்கு எவ்வளோ வரும்? 2%ன்னா ஒரு டீ குடிக்கிற காசு கூட வராது. 800 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, ஒரு டீ குடிக்கிறது கூட எவ்வளோ டீ எவ்வளோ இப்போ 2 ரூபாயா 12 ரூபாயா இருக்குது டீ. அப்போ டீ குடிக்கிற காசு தான், ஒரு டீ குடிக்கிற காசு வருது, அவ்வளோதான் 20 ரூபா. அப்போ 800 ரூபா வாங்கும்போது 20 ரூபாய் கொடுத்தா சுத்தமாயிரும். இது உள்ள 780 ரூபா நமக்கு பியூரான பணமாயிரும். அதில் நல்லா பறக்கத்து செய்வோம். அந்த ஜக்காத்து அந்த ஹக்கை கொடுத்துட்டோம்னு சொன்னால் எடுத்து வச்சு சேர்த்து வச்சு கூட கொடுங்க. அன்றாடம் ஒரு 20 ரூபா ஒரு ஏழைக்கு தர்மமாக செஞ்சுட்டு போனால் கூட என்ன செஞ்சிடும், உங்களுடைய அந்த பணம் வந்து மிச்சம் வந்து சுத்தமாயிரும். அதனால் அந்த நிசாபுக்கு மேலே இருந்தால் கொடுக்கணும். சட்டம் தான், சட்டம் தான், கொடுக்க தான் வேணும்.